பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 2 நாளாகமம் அதிகாரங்கள் 4 முதல் 6 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 4வது அதிகாரத்திலே தேவாலயத்தின் பனிமுட்டுகள் தயாரிக்கப்படுவதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். வெண்கல கடல் தொட்டி எப்படி அது செய்யப்பட வேண்டும், எவ்வளவு அது நீளம் அகலம் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. தொடர்ந்து பொன் விளக்கு தண்டுகள் எப்படி வைக்க வேண்டும், மேஜைகள் என்று சொல்லி எல்லா பனிமூட்டுகளையும் குறித்து வேதம் தெரிவிக்கிறது. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கர்த்தர் மோசேக்கு கற்பித்த காரியங்கள் அதன்படி இங்கே எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இங்கே ஆலயத்தில் செய்யப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். உடன்படிக்கை பெட்டி தேவாலயத்திற்கு கொண்டு வருகிறப்படுகிற காரியத்தை 5ஆம் அதிகாரம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சியோன் என்னும் தாவீது நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேல் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களுமாகி இஸ்ரவேலின் புத்திரர் தலைமை எல்லாரையும் இஸ்ரவேலை கூடி வர செய்து அங்கே முறைமையாக கொண்டு வர குறித்து பார்க்கிறோம். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏகசத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீதவாத்தியங்களுடைய சத்தங்கள் சொன்னிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூட நிற்கக்கூடாதபடி போயிற்று என்று சொல்லி வேதம் தெரிவிக்கிறது. நாம் துதிக்கும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் அது மேகமாய் எழும்புகிறது, அது ஆலயத்தை மூடுகிறது. அதேபோல் 6வது அதிகாரத்திலே சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணி ஒரு அர்ப்பணிப்பு ஜெபம் செய்கிறதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பலிபீடத்தில் இருந்து இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் நின்று ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தில் அங்கே 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமான வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி நடுவே அந்த பிரகாரத்திலிருந்து அந்த முழங்காற்படியிட்டு கைகளை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து அங்கே செல்கிறதான ஒரு ஜெபம் அங்கே 6வது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் தேவனாய் கர்த்தாவே, உம்முடைய தாபர ஸ்தலத்திற்குள் தேவரீர் வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாய் கர்த்தாவே, உம்முடைய ஆசாரியர் ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. தேவனாய் கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவன் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகி தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவாலயத்தின் முன்னோடி ஆசரிப்பு கூடாரம். சீனாய் மலை அருகில் இஸ்ரவேல் தங்கியிருந்த பொழுது தேவன் அவர்களை கட்ட சொன்ன கூடாரமே ஆசரிப்பு கூடாரம். யாத்திராகமத்தில் அதை நாம் காண முடியும். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த தேவனை ஆராதிப்பது சிறப்பான பலிகள் செலுத்துவதற்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தொடர்ந்து எருசலேமை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எருசலேம் நகரம் கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனோட நிலையான ஒரு இடம். ராஜாக்களின் ஆட்சி காலத்தில் இந்த தேவாலயம் பலமுறை தீட்டுப்படுத்தப்பட்டு மீண்டும் பரிசுத்தமாக்கப்பட்டு வந்துவிடு. ரெகபயாம் ஆட்சி காலத்தில் எகிப்திலிருந்து ஷிஷாக் வந்து தேவாலயத்தில் விலையேற பெற்ற பொருட்கள் அனைத்தையும் கொள்ளையடித்து சென்றான் என்று சொல்லி வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படி பல காரியங்கள் அந்த ஆலயத்தில் நடந்தது. தொடர்ந்து புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலும் தேவன் பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிற ஸ்தலம் உண்டு. அதில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற காரியங்கள் உண்டு. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். திருச்சபையில் பரிசுத்த ஆவி வாசமாக இருப்பது மாத்திரமல்ல, ஒரு விசுவாசியின் உள்ளத்திலும் பரிசுத்த ஆவி வாசமாக இருப்பார். அவன் அவருடைய ஆலயமாக இருப்பான். ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருடைய ஆலயம். அதை 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த காரணத்துக்காகவே பவுல் பரிசுத்தமாய் ஜனங்களை வைக்க வேண்டும், சரீரங்களை அசுத்தப்படுத்தக்கூடாது என்று எச்சரிக்கிற காரியத்தையும் புதிய ஏற்பாட்டிலே நாம் காண முடியும். இறுதியாக புதிய எருசலேம் ஒரு தேவாலயம் தேவையில்லை என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம் தெரிவிக்கிறது.
ஆண்டவராகிய தேவன் எருசலேமை புதிய எருசலேமலாக்கி அங்கே கடந்து வருகிற காரியத்தை குறித்து யோவானுக்கு ஆண்டவர் தரிசனத்திலே பத்மதீவிலே வெளிப்படுத்தினார். அங்கே கத்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அங்கே பிரசன்னமாய்ப்பாங்க. தேவாலயம் அந்த கத்தரும் ஆட்டுக்குட்டியானுமே அது ஆலயம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது குறித்து பார்க்கிறோம். இந்த வசனங்களை தியானிக்கிற நமது வாழ்க்கையிலும் தேவாலயத்துக்கு வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுப்போம். தேவனுக்கு உள்ள முக்கியத்துவம், ஆராதனைக்குள்ள முக்கியத்துவம், கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுடைய மகிமையை காண்போம். கர்த்தருடைய மகிமையான ஆசீர்வாதங்களை இந்த நாளிலும் அருளி செய்வாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.